வணக்கம். தமிழமுதம் வழங்கும் திருக்குறள். உங்களுடன் கௌதம் ராஜாமணி. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் அடைஞ்சிடணும், இப்படி ஒரு தீராத தாகம் இந்த நவீன காலத்தில் பொதுவாகவே எல்லோருக்கும் இருக்கு. ஒவ்வொரு நாளும் புதிய செய்திகள், புதிய பொருட்கள், புதிய உறவுகள்னு எதையாவது ஒன்றை பிடிச்சிக்கவே நாம் துடிக்கிறோம். ஆனால் இதில் எதையாவது ஒன்றை முற்று முழுசாக விட்டுடணும் அப்படிங்கிற தைரியம் நமக்கு இருக்கா? ஏன்னா பற்ற முற்றிலுமாக விடுறதுல ஒரு மிகப்பெரிய சூட்சுமம் மறைஞ்சிருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? நிச்சயமாக நம்மள பல பேருக்கும் அது ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை. இன்னைக்கு இதை பற்றி திருக்குறளோட 3வது அதிகாரமான நீத்தார் பெருமையில் முதல் குறளில் திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இன்னைக்கும் என்னைக்கும் மனித குலத்துக்கு பொருந்தக்கூடிய வகையில் அழகாக சொல்லி இருக்கிறத பார்க்கலாமா? ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. இந்த குறளுக்கான நேரடி விளக்கம், ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்று விட்டவர்களின் பெருமையை சிறந்ததாக போற்றி கூறுவதே நூல்களின் துணிவாகும். முதுபெரும் தமிழறிஞர் மு. வரதராசனார் சொன்ன விளக்கம் இது. இதை பற்றி இன்னும் விரிவா இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம வாழ்க்கைக்கு எப்படி வழிகாட்டுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மனித வாழ்க்கையோட உச்சகட்ட குணம்னு இந்த இலக்கியம் எதை சுட்டி காட்டுதுங்கிறத தேடி போகிற ஒரு பயணம்தான் இது. இந்த தேடலை தொடங்கிறதுக்கு முன்னாடி மனித மனம் இயல்பாகவே எப்படி செயல்படுதுன்னு நாம் புரிஞ்சுக்கணும். அடிப்படையில் பார்த்தா மனித மனம் ஒரு வெற்றிடத்தை விரும்புகிறதே கிடையாது. அது எப்பவுமே ஒரு எண்ணத்தை, ஒரு நபரை, ஒரு பொருளை, இல்லை ஒரு அடையாளத்தை, இப்படி எதையாவது ஒன்று பற்றி கொண்டே இருக்கத்தான் நினைக்குது. சொல்லப்போனால் பற்றுதல் அப்படிங்கிறது மனிதனோட பாதுகாப்புக்கான ஒரு உளவியல் தேவையாக பரிணாம வளர்ச்சியில் உருவாகி இருக்கு. ஆனால் இந்த பற்றுதல்களோட எல்லை எது? எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே போகிறதா மனித வாழ்க்கையோட நோக்கம்? இங்கே தான் பண்டைய சிந்தனை மரபுகள் ஒரு பெரிய கேள்வியை எழுப்புச்சு. பற்றுதல்களை தாண்டி தேவையற்றதை விட்டு விடுறதுல தான் மனித குலம் மிக உயர்ந்த பரிணாமம் அடைஞ்சிருக்குன்னு இந்த குறள் ஆழமாக வெளிப்படுத்துது. இதை ஒரு மனிதனோட அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கும்போது தான் இதோட உண்மையான வீச்சு நமக்கு விளங்கும். இந்த தத்துவத்தோட பின்னணியை புரிஞ்சிக்க இந்த கருத்து உருவான காலகட்டத்தோட சமூக அமைப்பை நாம் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். பண்டைய தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வர்றது மாபெரும் பேரரசுகள், குறுநில மன்னர்களோட வீரதீரச் செயல்கள், கடல் கடந்து வாணிகம் செஞ்சு சேர்த்த செல்வங்கள், இதெல்லாம் தானே. அதிகாரம், அப்புறம் பொருட்செல்வம், இதை மையமாக வச்சு இயங்கின ஒரு சமூகத்தில் எல்லாத்தையும் துறந்துட்டு நிற்கிறவங்களை பற்றி எதுக்காக இவ்வளவு ஆழமாக பேசணும்? அந்த முரண்பாடு தான் இந்த ஒட்டுமொத்த சிந்தனைக்கும் அடிநாதமாக இருக்குது. ஒரு வலிமையான சமூகம் அரசர்களையும், போர்க்களத்தில் வெல்லும் வீரர்களையும், பெரும் செல்வந்தர்களையும் கொண்டாடுறதுங்கிறது உலகெங்கும் இருக்கிற ஒரு பொதுவான இயல்பு தான். ஆனால் பண்டைய தமிழ் இலக்கியங்கள் ஒரு படி மேலே போய் சிந்திச்சிருக்கு. உலகத்தை வெல்றவனை விட தன் மனசை வென்றவனைத்தான் இந்த மரபு மிக உயர்ந்த இடத்துல வச்சு பார்த்துருக்கு. செல்வத்தையும் அதிகாரத்தையும் விட ஒழுக்கம், அப்புறம் பற்று விடுதல் அப்படிங்கிற அறநெறிகளுக்கு தான் அவங்க முதல் மரியாதை கொடுத்துருக்காங்க. அதாவது வாளேந்தி நிற்கிற ஒரு சக்கரவர்த்தியை விட
எந்த ஆயுதமும் இல்லாம, எந்த பற்றும் இல்லாம, ஆசைகளை முற்றிலும் துறந்து நிற்கிற ஒரு மனிதனுக்குத்தான் அரச சபைகள்லையும் சரி, இலக்கியங்கள்லையும் சரி, மிக உயர்ந்த இடம் வழங்கப்பட்டது. இது ஒரு சமூகமா அவங்க அடைஞ்சிருந்த ஒரு பெரிய முதிர்ச்சியை காட்டுது இல்லையா? வெளிப்புற வெற்றிகளை விட அகப்போராட்டத்தில் கிடைக்கிற வெற்றி தான் நிலையானதுன்னு அவங்க தெளிவாக உணர்ந்திருந்தாங்க. அதிகாரத்தோட உச்சத்தில் இருக்கிற ஒரு அரசனை விட தன்னிடம் எதுவுமே வேண்டாம்னு எல்லாத்தையும் உதறி தள்ளிய ஒருத்தர் தான் உண்மையான சாதனையாளர்னு ஒரு சமூகம் கொண்டாடி இருக்கு. அதை கேட்கும்போதே அந்த சிந்தனையோட பிரம்மாண்டம் நமக்கு புரியுது இல்லையா? இது ஒரு வாழ்வியல் சூத்திரமாகவே நாம் பார்க்க முடியுது. இந்த குறளுக்குள் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஆழமான அர்த்தத்தை கொண்டிருக்கு. முதல் பாதியான ஒழுக்கத்து நீத்தார் பெருமை அப்படிங்கிறத மட்டும் முதல்ல எடுத்துக்குவோம். இங்கே திருவள்ளுவர் சும்மா நீத்தார், அதாவது உலகப்பற்றுகளை விட்டவர் அப்படின்னு சொல்லலை. ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்று விட்டவர்களோட பெருமைன்னு அவர் குறிப்பிடுறாரு. பற்று விடுறதுக்கும் ஒழுக்கத்துக்கும் அப்படி என்ன ஒரு ஆழமான பிணைப்பு இருக்க முடியும்? இதை நாம் ரொம்ப நுட்பமாக பிரிக்கணும். துறவு இல்லைன்னா பற்று விடுதல் அப்படிங்கிறது பலருக்கும் ஒரு தவறான புரிதலாகவே இருக்குது. வாழ்க்கையில் தொடர் தோல்விகள் வரும்போதோ இல்லை கடமைகளை செய்ய கஷ்டமாக இருக்கும்போதோ எனக்கு இந்த உலகமே வேண்டாம் அப்படின்னு தப்பிச்சு ஓடுறது பற்று விடுதல் ஆகாது. அது பொறுப்பில் இருந்து தப்பிக்கிறது, இல்லைன்னா ஓடி ஒளியறது. ஒரு மனுஷன் ஏமாற்றத்தினால எதையாவது விட்டான்னா மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும்போது அவனோட மனம் அதை நோக்கி தான் ஓடும். இங்கே தான் ஒழுக்கம் அப்படிங்கிற வார்த்தை ஒரு மிகப்பெரிய வடிகட்டியாக செயல்படுது, அதாவது ஃபில்டரா. ஒழுக்கம்ங்கிறது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி. மனம் போன போக்கில் போகாமல் ஒரு குறிப்பிட்ட நெறிமுறையோட தன்னைத்தானே ஒவ்வொரு கணமும் நெறிப்படுத்திக்கிட்டு வாழ்கிறது தான் ஒழுக்கம். அப்படிப்பட்ட கடுமையான ஒழுக்கத்தில் ஒருத்தன் நிலைத்து நிற்கும்போது அவனோட மனம் அலைபாய்வது நிற்கிது. அந்த நிதானமான மனநிலையில் இருந்து அவன் தன்னோட அகங்காரத்தையும் தேவையற்ற ஆசைகளையும் ஒவ்வொன்றா விட்டுறான். அதுதான் உண்மையான துறவு. ஆக ஒழுக்கம் இல்லாமல் ஒருவரால் பற்ற விட முடியாதுங்கிறத நாம் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை அப்படி விட்டாலும் அந்த பற்றற்ற நிலை நீண்ட காலத்துக்கு நிலைக்காது. அதாவது அஸ்திவாரம் இல்லாமல் எழுப்பப்படுற சுவர்கள் எப்படி கொஞ்ச காலத்திலேயே இடிஞ்சு விழுந்துருமோ அதை போல சுய கட்டுப்பாடு இல்லாமல், ஒழுக்கங்கிற அடிப்படை இல்லாமல் ஒரு மனுஷன் ஆசைகளை துறக்க நினச்சா அவனோட மனம் மீண்டும் பழைய ஆசைகளுக்கே அவனை இழுத்துட்டு போயிடும். ஆகையால் ஒழுக்கமும் பற்று விடுதலும் ஒன்றை ஒன்று சார்ந்து நிற்கிற இரட்டை தூண்கள். இந்த விளக்கத்தை இன்னொரு கோணத்திலையும் நாம் ஆழமாக பார்க்கலாம். ஒழுக்கங்கிறது சும்மா சில விதிகளை பின்பற்றுவது மட்டும் கிடையாது. அது மனிதனோட ஒரு தூய விழிப்புணர்வு நிலை. ஒரு செயலை நாம் ஏன் செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம், அதனோட விளைவு என்ன அப்படிங்கிற முழுமையான விழிப்புணர்வோடு செயல்படுறது. இந்த விழிப்புணர்வு இருக்கும்போது தான் ஒரு பொருளின் மீதோ அல்லது நபரின் மீதோ நமக்கு இருக்கிற பற்று தேவையற்றதுன்னு மூளைக்கு உரைக்கும். உதாரணமாக, ஒருத்தர் தன் குடும்பத்துக்காக தொடர்ந்து கடினமாக உழைக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அவர் தன் கடமையை எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் செய்கிறாரு. அது அவருடைய ஒழுக்கம். ஆனால் அதே நேரத்தில் நான் செய்கிறதால தான் இந்த குடும்பம் இயங்குது அப்படிங்கிற அகங்காரத்தையோ
இல்லை என் குடும்பத்தினர் எனக்கு கைமாறு செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பையோ அவர் உள்ளுக்குள்ள வச்சிருந்தா அது பற்று விடுதல் கிடையாது. அதே சமயத்தில் அவரோட செயல்ல ஒழுக்கம், ஆனால் அதிலிருந்து கிடைக்கிற பலன்ல எந்த பற்றும் இல்லை அப்படிங்கிற அந்த சமநிலையை அடைஞ்சவங்களைத்தான் ஒழுக்கத்து நீத்தார்னு இந்த குறள் சொல்லுது. இது ஏதோ காட்டுக்கு போய் தவம் செய்கிறத பற்றி மட்டும் பேசலை. அன்றாட வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்படி இயங்கணுங்கிறத உளவியல் ரீதியாக சொல்லுது. இது பல பேரோட சிந்தனையை மாற்றக்கூடிய ஒரு கருத்து. துறவுனாலே சமூகத்தில் இருந்து விலகி போகிறது அப்படிங்கிற பொதுவான எண்ணத்தை உடைச்சு சமூகத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே அகங்காரத்தை விடுறது தான் உண்மையான பற்று விடுதல்னு ஒரு தெளிவு பிறக்குது. சரி, அடுத்ததா இந்த குறளோட இரண்டாவது பாதிக்கு வருவோம். விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. இந்த வார்த்தைகளோட சேர்க்க ரொம்ப வசீகரமாக இருக்கு இல்லையா? எத்தனையோ சிந்தனைகள், தத்துவங்கள்னு உலகம் முழுக்க பரவி கிடக்கு. இத்தனை பன்முகத்தன்மை கொண்ட ஒரு உலகத்தில் பனுவல் துணிவு, அதாவது நூல்களோட இறுதி முடிவு ஒன்றுதான்னு இந்த வரிகள் சொல்றது எப்படி சாத்தியமாகும்? பனுவல்னா நூல்கள் அல்லது இலக்கியங்கள், துணிவுன்னா ஒரு தீர்க்கமான முடிவு, இல்லைன்னா அசைக்க முடியாத தீர்மானம். மனித வரலாற்றில் எத்தனையோ வகையான நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. சில நூல்கள் பொருளை எப்படி சேர்ப்பது, பொருளாதாரத்தை எப்படி வளர்ப்பதுன்னு போதிக்குது. சில நூல்கள் மனிதனோட இன்பங்களையும் காதலையும் உறவுகளையும் பற்றி பேசுது. வேறு சில நூல்கள் போர் முறைகள் பற்றியும் நாட்டை எப்படி ஆளுவது அப்படிங்கிறத பற்றியும் விவரிக்குது. ஒவ்வொரு நூலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மனித வாழ்க்கையோட உச்சம்னு வாதாடும். ஆனால் இந்த எல்லா சிறந்த நூல்களையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து வச்சு அவற்றோட ஒருமித்த கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் அவை அனைத்தும் இறுதியாக வந்து சேர்ற ஒரே மையப்புள்ளி என்னன்னு ஆராய்ஞ்சா ஆச்சரியப்படும் விதமாக ஒரு பொதுவான முடிவுக்கு வர்றதை உணரலாம். ஒரு மாபெரும் அரசனாக இருந்தாலும் சரி, பெரும் செல்வந்தனாக இருந்தாலும் சரி, கடைசியில் அவங்க எல்லாருமே தனது மனசை வென்ற ஒரு துறவியோட காலடியில் தான் வந்து நிற்கிறாங்க. சிறந்ததாக போற்றி கூறுவதே நூல்களின் துணிவாகும் அப்படிங்கிற இந்த குறளோட விளக்கம் இதைத்தான் உறுதிப்படுத்துது. எல்லா அறிவும் அறமும் எல்லா தத்துவ பள்ளிகளும் பல திசைகளில் பயணித்தாலும் இறுதியாக அவை வந்து சேர்ற இடம் மனிதனோட பற்றற்ற நிலைதான். அதுதான் மனித குலத்தோட உச்சகட்ட பெருமை அப்படின்னு எல்லா நூல்களும் துணிஞ்சு சொல்லுது. அதாவது உலகத்தோட அத்தனை விஷயங்களையும் கற்றுத் தேர்ந்த ஒரு அறிஞன் கடைசியில் உணர்ற உண்மை இதுவாகத்தான் இருக்கும். எதையெல்லாம் நாம் சேர்த்து வச்சிருக்கோங்கிறதுல நமக்கு பெருமை இல்லை, எதையெல்லாம் நாம் தேவையில்லைன்னு உதறி தள்ளுறோமோ அதில் தான் நம்மளோட உண்மையான பெருமை அடங்கி இருக்கு. இன்றைய நவீன வாழ்க்கையில் பற்று விடுதல் அப்படிங்கிறத ஒரு வேறுபட்ட கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கணும். பழங்காலத்தில் பற்று அப்படிங்கிறது நிலம், பொன், பொருள் அல்லது மனிதர்கள் மீதான ஆசையாக கூட இருந்துச்சு. இன்றைக்கும் அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதை விட ஒரு பயங்கரமான பற்று நம்மை அறியாமலே நம்ம சூழ்ந்திருக்கு. அதுதான் தகவல்கள் மீதான பற்று. அப்புறம் கவனத்தை சிதறடிக்கும் விஷயங்கள் மீதான பற்று. காலையில் கண் முழிச்சது முதல் இரவு தூங்குற வரைக்கும் நம்ம சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு பதற்றம் நம்ம ஆட்கொண்டு இருக்கு. உலகத்தோட எந்த மூலையில் நடக்கிற நிகழ்வாக இருந்தாலும் அதை பற்றி உடனே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கருத்தை சொல்லணும்னு மனம் துடிக்குது. இந்த தகவல் பெருவெள்ளம்
நம்மளோட மன அமைதியை, தனிப்பட்ட நேரத்தை, சிந்தனை திறனை எப்படி முழுங்குதுன்னு சிந்திச்சு பாருங்க. இங்கே தான் துறவு அல்லது பற்று விடுதல் அப்படிங்கிற நம்மோட வாழ்க்கையை காக்கிற ஒரு கவசம் வந்து நிற்கிது. ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான வேலையை செஞ்சிட்ருக்கீங்க. அப்போது உங்களோட கம்ப்யூட்டர்லேயோ அல்லது மொபைல்லையோ ஒரு சமூக வலைத்தளத்தோட அறிவிப்பு வருது, அதாவது நோட்டிஃபிகேஷன். அந்த ஒற்றை அறிவிப்பு உங்களை ஈர்க்குது. அதை தொடர்ந்து பல வீடியோக்கள், பல செய்திகள்னு உங்களோட கவனம் முற்றிலும் சிதைஞ்சு போகுது. பல மணி நேரங்கள் கழித்து நீங்கள் செய்ய வந்த முக்கிய வேலை அப்படியே கிடப்பில் இருக்கிறத உணர்றீங்க. எதையோ தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசையில் தேவையில்லாத பல விஷயங்களை நம்ம மூளைக்குள்ள நாமளே அனுமதிச்சிடுறோம். இந்த சூழ்நிலையில் இந்த குரல் நமக்கு என்ன சொல்லுது? இன்றைய காலகட்டத்தில் தேவையற்ற கவனச்சிதறல்களை தவிர்த்து நம்மோட கவனத்தை குவிக்கிறதுல தான் உறுதியாக இருக்கணும். அதுதான் உண்மையான பற்று விடுதல். நம்மோட கவனம்தான் இன்றைய உலகத்தோட மிகப்பெரிய மூலதனம். அதை பறிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் போட்டி போடுது. நமக்கு ஒரு லட்சியம் இருக்குது, ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னா அதை அடையிறதுக்கு நாம் பல விஷயங்களை தியாகம் செய்யணும். நமக்கு வர்ற ஒவ்வொரு அறிவிப்புக்கும், ஒவ்வொரு அழைப்புக்கும், ஒவ்வொரு கேள்விக்கும் நாம் எதிர்வினையாற்றிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் அந்த லட்சியத்தை அடைய முடியாது. இந்த தேவையற்ற விஷயங்களை விடுதல் அல்லது துரத்தல் சாதாரணமாக நடந்துராது. நம்மளை சுற்றி 1000 கவனச்சிதறல்கள் அழைத்தாலும் இது என் லட்சியத்துக்கு தேவையில்லை, இந்த தகவல் எனக்கு இப்போ அவசியமில்லை, இதை நான் முழுசாக ஒதுக்குறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு அசாத்தியமான மன உறுதி வேணும். அந்த மன உறுதி தான் ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தோடு தேவையற்றதை தன் வாழ்க்கையில் இருந்து விட்டொழிப்பவரே இன்றைய காலத்தோட பற்றுவிட்டவர். அவருடைய வெற்றியையும் பெருமையையும் தான் இன்றைய நவீன மேலாண்மை நூல்களும் உளவியல் நூல்களும் கூட கவனக்குவிப்பு, குறைந்தபட்ச தேவைகளுடன் வாழ்தல், அதாவது மினிமலிசம் அப்படிங்கிற பெயர்களில் மாற்றி மாற்றி சொல்லுது. ஆனால் அடிப்படை தத்துவம் இந்த 2 வரிகளுக்குள்ள தான் என்றும் இயங்கிட்டு இருக்கு. எல்லாமே பெயர்கள் மாறி மாறி வந்திருக்கே தவிர மைய கருத்து ஒன்று தான். நாம் எதையெல்லாம் வாங்குகிறோம், எந்தெந்த செயலிகளை எல்லாம் பயன்படுத்துகிறோம், எத்தனை நபர்களை தொடர்கிறோங்கிறத விட எதையெல்லாம் திட்டவட்டமாக வேண்டாம்னு மறுக்கிறோங்கிறதுல தான் நமது உண்மையான பலம் அடங்கியிருக்கு. தேவையற்ற ஒரு விவாதத்தில் ஈடுபடாமல் அமைதியாக நகர்வது பற்று விடுதல். அடுத்தவங்களோட வாழ்க்கையை சமூக வலைத்தளங்களில் ஒப்பிட்டு பார்க்காம நம்மளோட வேலையில் மட்டும் கவனம் செலுத்துறது பற்று விடுதல். நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பிரச்சனையில் கருத்து சொல்லாமல் இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய துறவு நிலை தான். இந்த மனநிலையை நாம் அடைஞ்சிட்டா நம்மளோட நேரமும் சக்தியும் எவ்வளவு சேமிக்கப்படும்னு நினச்சி பாருங்க. இதில் இன்னொரு முக்கியமான உளவியல் கோணத்தையும் நாம் பதிவு செய்யணும். பல நேரங்களில் நாம் அன்பு செலுத்துறதுக்கும் பற்று வைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை. அன்பு அப்படிங்கிறது பிறருக்கு கொடுப்பது, அவங்கள சுதந்திரமாக வளர விடுறது. ஆனால் பற்று அப்படிங்கிறது ஒரு நபர் அல்லது ஒரு பொருள் எப்பவுமே தன்னுடையதாக இருக்கணும்னு, தன் கட்டுப்பாட்டிலேயே இருக்கணும்னு நினைக்கிற ஆழமான சுயநலம். அந்த சுயநலத்தை முறிச்சு போடுறது தான் ஒழுக்கத்தோடு கூடிய துறவு. ஒரு பொருளை பயன்படுத்தலாம், ஆனால் அந்த பொருள் நம்மளை பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது. உறவுகளோட இணக்கமாக இருக்கலாம், ஆனால் அவங்க மீது
ஆதிக்க உணர்வை நாமும் செலுத்தக்கூடாது, அவங்களையும் ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்கக்கூடாது. பற்று விடுதல்ங்கிறது உலகத்தை வெறுக்கிறதில்ல, உலகத்தின் மீதான ஆதிக்க உணர்வையும் அதிகார ஆசையையும் வெறுக்கிறது. இதைத்தான் பல்வேறு சிந்தனை பள்ளிகளும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க. பலதரப்பட்ட கருத்துக்களையும் தத்துவங்களையும் நீங்கள் ஆழமாக ஆராய்ஞ்சு பார்த்தா இந்த ஒரு உண்மையை நோக்கித்தான் ஒட்டுமொத்த மனித சிந்தனையும் பல்லாயிரம் வருஷமாக பயணிச்சுட்டு வந்திருக்கு. மனித மூளை எப்பவுமே குறுகிய கால திருப்தியை தேடி ஓடும் தன்மையுடையது. அந்த தன்மையை எதிர்த்து நின்று நீண்டகால அமைதியை கண்டடைவது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு பெரும் போராட்டம். அந்த போராட்டத்தை கடந்து வருபவர்களைத்தான் ஒட்டுமொத்த அறிவு உலகமும் தலைவணங்கி ஏற்குது. இதுவரை நாம் பகிர்ந்த கருத்துக்களை ஒருமுகப்படுத்தி சுருக்கமாக பார்த்தா ஒரு தெளிவான சித்திரம் நமக்கு கிடைக்கிது. தகவல் தொழில்நுட்பம் நம்மை முழுமையாக ஆட்டி படைக்கிற இந்த அதிநவீன யுகமாக இருந்தாலும் சரி, அல்லது வாள்களும் வேல்களும் அரசர்களும் ஆட்சி செய்த அந்த சங்க காலமாக இருந்தாலும் சரி, மனித மனதோட இயல்பு மாறவே இல்லை. எந்த ஒரு சிறந்த நூலாக இருந்தாலும், மனித அறிவோட எந்த ஒரு உச்சபட்ச சிந்தனையாக இருந்தாலும், அவை அனைத்தும் பலவிதமான விவாதங்களுக்கு பிறகு இறுதியாக வந்து சேரக்கூடிய முடிவான இடம் ஒழுக்கத்துடன் பற்று விட்டவர்களோட பெருமையை போற்றுவதுங்கிறத நாம் ஆழமாக பதிவு செஞ்சுருக்கோம். ஆசைகளை துறப்பதுங்கிறது ஒரு கோழையோட தப்பித்தல் கிடையாது. அது மனசை முழுமையாக கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற ஒரு வீரனோட செயல்பாடுங்கிறத இந்த குறள் நமக்கு ஆணித்தரமாக உணர்த்துது. அந்த பெருமைக்கு ஈடா இவ்வுலகத்தில் வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் இதோட முழுமையான சாராம்சம். அறிவை பெறுவது மனித வளர்ச்சிக்கு எவ்வளவு முக்கியமானதோ, அதே சமயத்தில் அந்த அறிவை கொண்டு தேவையற்ற பற்றுதலை துறப்பது அதை விட முக்கியமானது. ஒரு மனிதனோட மனசில் எந்த அளவுக்கு தேவையற்ற பற்றுதல்களும் ஆசைகளும் குறையுதோ அந்த அளவுக்கு அவனுடைய லட்சியத்தை நோக்கிய ஒழுக்கம் கூர்மையடையும். அந்த ஒழுக்கம்தான் அவனுக்குள்ள புதைஞ்சிருக்கிற முழுமையான ஆற்றலை வெளிக்கொண்டு வரும். அறிவோட நோக்கம் தகவல்களை சேகரிக்கிறதுல இல்லை, தேவையில்லாததை கழித்து விட்டு தூய்மையானதை மட்டும் உள்வாங்கிறதுல தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பக்குவப்பட்ட மனநிலையை அடையிற ஒரு மனிதன்தான் தனக்கும் தன்னை சார்ந்த சமூகத்துக்கும் மிகச்சிறந்த பங்களிப்பு செய்ய முடியும். இது ஒரு தொடர் பயணம். இந்த பயணத்தில் விழிப்புணர்வோடு செயல்படுறது தான் ஒவ்வொரு மனிதனோட தலையாய கடமையாக இருக்கணும். இந்த ஆழமான சிந்தனை பல புதிய கதவுகளை திறந்திருக்கு. சரி, இப்போ உங்களை நோக்கி ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். இந்த குறள் யார் மிகச்சிறந்தவர் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக சொல்லிருச்சு. அதாவது ஒழுக்கத்துடன் பற்றை விட்டவர் தான் மனிதர்களில் மிகச்சிறந்தவர். ஆனால் அப்படிப்பட்ட ஒருவரோட அன்றாட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? அந்த பெருமைக்குரிய குணாதிசயங்களை அவர் எப்படி தனது தினசரி வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார்? ஒருவேளை அவரை யாராவது அவமானப்படுத்தும் போது அவருடைய எதிர்வினை எப்படி இருக்கும்? இதை சற்று சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. இந்த கேள்வியில தான் அடுத்த கட்ட தேடுதல் ஆரம்பிக்குது. ஒருத்தன் பற்று விட்டுட்டான் அப்படின்னு எப்படி உறுதியாக நம்புறது? அதற்கான அளவுகோல் என்ன? இந்த கேள்விக்கான ஆழமான விடை தான் இதே அதிகாரத்தோட அடுத்தடுத்த குறள்களில் மிக நுட்பமாக மறைஞ்சிருக்கு.
நீத்தார் என்பவர் என்னென்ன செயல்களை செய்வார்? அவர் இந்த மாயையான உலகத்தையும் அதோட இன்ப துன்பங்களையும் எப்படி பார்ப்பார்? அவருடைய மனநிலை எவ்வளவு ஆழமாகவும் சலனமற்றும் இருக்கும் அப்படிங்கிற ரகசியங்களை அறியும்போது மனித மனதோட சாத்தியக்கூறுகளை நினைச்சு நாம் ரொம்ப ஆச்சரியப்படுவோம். ஒரு மனிதன் தன்னோட ஐம்புலன்களையும் முழுமையா கட்டுப்படுத்தி தன்னோட மனதோட எஜமானனா வாழும்போது அவன் அடையிற அந்த சுதந்திரம் எப்பேற்பட்டதுங்கிறத வரவிருக்கும் குறள்கள் மிக தெளிவா விவரிக்குது. அந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இப்பவே இயல்பா அதிகரிச்சிருக்கு இல்லையா? ஒரு மனிதனோட மிக உயர்ந்த நிலையை நோக்கின அந்த பயணம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த ஆழமான உரையாடலை நிறைவு செய்வதற்கு முன்னால உங்களோட சிந்தனைக்கு ஒரு சின்ன செயல்பாடு. இன்னைக்கு உங்களோட அன்றாட வாழ்க்கையில எந்த ஒரு பற்ற, எந்த ஒரு கவனச்சிதறலை முழுமையான ஒழுக்கத்தோட விட போறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. அது உங்களோட நேரத்தை வீணடிக்கிற ஒரு செயலியை நீக்குவதா இருக்கலாம், அல்லது தேவையற்ற ஒரு விமர்சனத்துக்கு பதிலளிக்காம கடந்து செல்வதா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு சின்ன வேண்டாத விஷயத்த இன்னைக்கே இப்போதே விட்டுருங்க. பற்றை விடுதலுக்கு கிடைக்கிற அந்த நிம்மதியையும் பெருமையையும் நேர்ல உணர்ந்து பாருங்க. மீண்டும் அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.